Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் கிளாஸில் இந்த ரிசல்ட்டை ஸ்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 ரிசல்ட்டையும் வந்து ப்ரூவ் பண்ணோம். இப்போ வந்து இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃப் என்னன்னு பார்க்கலாம். ப்ரூஃப் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து ஹெச்ன்னு எடுத்துகிட்டு ஏ ஸ்டார் வந்து பவுண்டட் பிலோன்னு ப்ரூவ் பண்ணுவோம். இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து சிமெட்ரிக், அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃபையே வந்து அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ரெண்டாவது ஏ டபுள் ஸ்டார் வந்து ஏ தான். ஸோ அதுலேருந்து வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ ஆகிடும். ஓகே, அதாவது ஏயை வந்து ஏ ஸ்டாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ரிசல்ட் ஹோல்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அஸ்யூம் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹெச். ஸோ இதை அஸ்யூம் பண்ணிவிட்டு நம்ம ஏ ஸ்டார் வந்து பவுண்டட் பிலோன்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் to prove there exists a number beta greater than 0 such that norm of a star x greater than or equal to beta into norm x for all x belongs to h. இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்லைன்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்லைன்னா என்ன ஆகும்? Suppose that A star is not bounded below. So not bounded below na இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதாவது எந்த ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகல சாட்டிஸ்ஃபைங் இந்த கண்டிஷன். இன் பர்டிகுலர் ஃபார் எவ்ரி n belongs to n there exists a sequence xn belongs to x such that norm of a star xn is less than or equal to norm xn by n, right? சாரி, இங்கே x இல்லை, இங்கே h ஹில்பர்ட் ஸ்பேஸில். ரெண்டாவது இந்த xn எல்லாம் வந்து நான் ஜீரோன்னு எடுத்துக்கலாம், ரைட்? ஏன்னா ஜீரோக்கு வந்து நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. xn ஆர் நான் ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா ஸோ இதுலேருந்து ஒய்என்கிற ஒரு வெக்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒய்என்கிறது வந்து என்னென்னா n டைம்ஸ் xn பை நாம் xn ஃபார் ஆல் n. ஸோ xn எல்லாம் நான் ஜீரோன்னு எடுத்திருக்கோம். ஸோ நான் ஜீரோன்னு எடுத்ததுனால இந்த மாதிரி வெக்டர்ஸ் எழுத முடியும், ஏன்னா டினாமினேட்டர் வந்து நான் ஜீரோ. அது மட்டும் இல்லை, தென் நாம் ஆஃப் ஒய்என், நாம் ஆஃப் ஒய்என் என்ன? நாம் ஆஃப் ஒய்என் வந்து இங்கே நாம் ஆஃப் எக்ஸ்என், நாம் ஆஃப் எக்ஸ்என் கேன்சல் ஆகிடும், என்னன்னு வந்துடும் ஃபார் ஆல் என். அண்ட் நாம் ஆஃப் ஏ ஸ்டார் ஒய்என், நாம் ஆஃப் ஏ ஸ்டார் ஒய்என் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒய்என்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஒய்என்னை வந்து அதோட ஃபார்முலா வச்சு ரீப்ளேஸ் பண்ணி இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் என்னு வந்துடும். அதாவது ஒய்என் எல்லாமே வந்து நாம் ஆஃப் ஒய்என் என்னன்னு இருக்குது, ஆனால் நாம் ஆஃப் ஏ ஸ்டார் ஒய்என் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் என். அப்போ ஒய்என்னுங்கிறது வந்து ஒரு அன்பவுண்டட் சீக்வன்ஸ், ஆனால் அதோடைய இமேஜ் வந்து யூனிட் பாலில் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எதனால் இந்த இதை கன்க்ளூட் பண்ண முடிஞ்சதுன்னா, ஏ ஸ்டார் வந்து நாட் பவுண்டட் பிலோன்னு இருந்ததுனால இதை கன்க்ளூட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஒய்என் வந்து, ஸோ நம்ம ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து கொண்டு வர போகிறோம். என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, ஒய்என் வந்து வீக்லி பவுண்டட்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கிளைம் yn is weakly bounded. ஸோ இந்த
ஸோ வீக்லி பவுண்டட்னா என்ன அர்த்தம்னா ஃபார் எவரி ஒய் பிலாங்ஸ் டு ஹெச் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஒய்என் ஒய் இது வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் எம்என் எம் சஃபிக்ஸ் ஒய் விச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இன்ஃபினிட்டி. இதை தான் வந்து இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் டு ப்ரூவ் ஃபார் எவரி ஒய் பிலாங்ஸ் டு ஹெச் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஒய்என் ஒய் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எம் சஃபிக்ஸ் ஒய். அது வந்து ஃபைனைட். ஃபார் எவ்ரி ஒய்க்கு நம்மளால் ஒரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியணும். அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடிஞ்சு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஒய்என் வந்து வீக்லி பவுண்டட். ஏன் இந்த வீக்லி பவுண்டட் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோன்னா ஹில்பர்ட் ஸ்பேசஸில் வீக்லி பவுண்டட் செட்ஸும் வந்து சேம் தான். அதாவது ஒரு செட்டு பவுண்டடாக இருந்தால் அது வீக்லி பவுண்டடாக இருக்கும், வீக்லி பவுண்டடாக இருந்தால் பவுண்டட்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபிக்ஸ் y belongs to h. ஸோ இதில் தான் வந்து நம்ம இந்த அசம்ஷனை யூஸ் பண்ணுறோம். ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து ஹெச்னு வந்து சொல்ல போகிறோம். சாரி, ரேஞ்ச் ஆஃப் ஏ ஹெச் வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ as range of a equal to h, so there exists a x belongs to h such that ax equal to y. Okay, ax equal to y. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். தென் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஒய் அண்ட் ஒய். ஆனால் ஒய்ங்கிறது என்ன? ஒய்ங்கிறது வந்து ஏஎக்ஸ், ரைட்? ஒய்ங்கிறது வந்து ஏஎக்ஸ், ஏன்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹெச். ஆனால் நமக்கு வந்து ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். அட்ஜாயிண்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அட்ஜாயிண்டோடைய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து கோசிஸ்வாஸ் இன்இக்வாலிட்டி போட்டோம்னா திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஏ ஸ்டார் ஒய்என் இன்ட்டு நாம் எக்ஸ், ரைட்? நார்ம் ஆஃப் ஏ ஸ்டார் ஒய்என் இன்ட்டு நாம் எக்ஸ். ஆனால் ஏ ஸ்டார் ஒய்என் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஃபார் ஆல் என். அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா given y there is a x such that ax equal to y. அது மட்டும் இல்லை, modulus of inner product y and y is less than or equal to in the norm of x, right? In the less than or equal to norm of x. Hence அப்போ இங்கே m இதுதான், இந்த நம்பர் தான் m suffix y, இந்த நம்பர் தான் m suffix y. Hence yn is weakly bounded. Hence yn is weakly bounded. ஆனால் ஒரு செட்டு வந்து வீக்லி பவுண்டடாக இருந்ததுன்னா அது வந்து டோட்டலி பவுண்டட், அதாவது பவுண்டட் செட்டாக இருக்கும் ஹில்பர்ட் ஸ்பேசஸில். ஸோ திஸ் ஈக்குவலன்ட் டு சேயிங் ஒய்என் வந்து இஸ் பவுண்டட் இன் ஹெச். ஆனால் இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா நாம் ஆஃப் ஒய்என்ங்கிறது என்ன? நாம் ஆஃப் ஒய்என்ங்கிறது வந்து என். அப்போது இந்த செட்டு ஒய்என் வந்து இஸ் அன் அன்பவுண்டட் செட் இன் ஹெச். ஆனால் நம்ம அதை வந்து ஒய்என் வந்து பவுண்டட்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா, ஸோ a contradiction to norm of yn equal to n for all n. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா, நம்மளுடைய அசம்ஷன் ஏ ஸ்டார் வந்து நாட் பவுண்டட் பிலோன்னு அசியூம் பண்ணோம் இல்லையா, அந்த அசம்ஷன் தப்பு. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு. அதாவது நார்ம் ஆஃப் ஒய்என் ஈக்குவல் டு என், அதே நேரத்தில் ஒய்என் வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ்னு வந்திருக்கு. ஹென்ஸ் ஏ ஸ்டார் இஸ் bounded below. A star is bounded below. ஸோ நம்ம ஒரு இம்ப்ளிகேஷனை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ரேஞ்ச் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹெச்னா ஏ ஸ்டார் இஸ் பவுண்டட் பிலோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏ ஸ்டார் பவுண்டட் பிலோன்னு அசியூம் பண்ணிவிட்டு ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து ஹெச்னு வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அசியூம், ஸோ கான்வர்ஸ் அசியூம் ஏ ஸ்டார் இஸ் பவுண்டட் பிலோ. A star is bounded below. இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹெச்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹெச். ஆனால் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏ ஸ்டார் இன்ஜெக்டிவ்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து டென்ஸ் இன் ஹெச். இப்போ ஏ ஸ்டார் வந்து பவுண்டட் பிலோ, ஏ ஸ்டார் பவுண்டட் பிலோன்னா பவுண்டட் பிலோவோட டெஃபினிஷனை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து பவுண்டட் பிலோவோட டெஃபினிஷன்.
அப்போ ஏ ஸ்டார் பவுண்டட் பிலோன்னா ஏ ஸ்டார் வந்து இன்ஜெக்டிவ், அதாவது ஜீரோ ஸ்பேஸில் இந்த கண்டிஷனை வச்சுட்டு ஜீரோ ஸ்பேஸில் வந்து ஜஸ்ட் சிங்கிள்டன் ஜீரோ மட்டும் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் உங்களால், ரைட்? ஏன்னா வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஸ்பேஸ்னால் நாம் ஆஃப் ஏ ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஆனால் அது வந்து கிரேட்டர் தேன் பீட்டா இன்ட்டு நாம் எக்ஸ். அப்போ ஜீரோ ஸ்பேஸில் வந்து சிங்கிள்டன் ஜீரோ மட்டும்தான் இருக்குது ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஸ்டாரில். அப்போ ஏ ஸ்டார் பவுண்டட் பிலோ இம்ப்ளைஸ் ஏ ஸ்டார் இஸ் இன்ஜெக்டிவ். ஆனால் ஏ ஸ்டார் இன்ஜெக்டிவ்னா நமக்கு இங்கே ஏற்கனவே என்ன தெரியும்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ இஸ் டென்ஸ் இன் ஹெச். ஆனால் நம்ம வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹெச்ங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சை வந்து இப்போ எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, ஸோ கிளைம் range of A star வந்து is closed in H, right? is closed in H. அதாவது ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்தாங்கன்னா அதோடைய ரேஞ்ச் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வந்து ஏ ஸ்டார் பவுண்டட் பிலோன்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து க்ளோஸ்ட் இன் ஹெச். இது வந்து எந்த ஒரு பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டருக்கும் இந்த ரிசல்ட் வந்து ஹோல்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு என்ன எடுத்துக்கிற போகிறோம்னா, லெட் y பிலாங்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் க்ளோஷர். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் எ சீக்வன்ஸ் xn இன் ஹெச் such that A star xn converges to y, right, as n tending to infinity. ஏன்னா நம்ம ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கோம், ஒரு எலமெண்ட் வந்து லிமிட் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அதை வந்து ஒரு சீக்வன்ஸை வச்சு அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே ஜஸ்ட் எழுதியிருக்கோம். ஆனால் இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, திஸ் இம்ப்ளை A star xn இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ் in H, right? அதாவது ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இருக்குது, கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்லாம் வந்து கோஷி சீக்வன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி பீட்டா இன்ட்டு நாம் ஆஃப் xn மைனஸ் xm இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் A star xn மைனஸ் A star xm, right? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும், அண்ட் பீட்டா நாட் ஈக்குவல் டு 0. A star வந்து பவுண்டட் பிலோ, B நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல முடியும்னா xn, ஸோ இது வந்து A star is bounded below, A star is bounded below, that imply இந்த ஈக்குவேஷன் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா xn is a Cauchy sequence in H. இப்போ H ஹில்பர்ட் ஸ்பேஸ், ஸோ அதனால் வந்து xn வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. ஸோ திஸ் இம்ப்ளை xn converges to x as n tending to infinity. இப்போ A star வந்து பவுண்டட் ஆப்ரேட்டர், ஸோ அதனால் A star xn converges to A star x. அதே நேரத்தில் A star xn converges to y. ஸோ லிமிட் வந்து யூனிக், ஹென்ஸ் A star x equal to y. அப்போ இந்த ஆர்குமெண்ட் எதை சொல்லுதுன்னா, ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச். அதனால் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ், ஹென்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் க்ளோஷர் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து is Hilbert, right? Is a Hilbert space. Okay. இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கிறத வச்சு நம்ம ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ ஃபார் y belongs to H, let g suffix y from range of A star to F. இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, be defined by gy of இதில் உள்ள எலமெண்ட் எல்லாம் A star of xன்னு இருக்க போது. ஸோ அதை வந்து A star of wன்னு எடுத்துக்கிறேன். A star of w இது எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, இன்னர் ப்ராடக்ட் y கமா இன்னர் ப்ராடக்ட் w கமா y.
ரைட் இன்னர் ப்ராடக்ட் w comma y. ஸோ இது வந்து ஃபார் ஆல் w belongs to h. ஏன்னா w ஹெச்சில் இருந்ததுன்னா a ஸ்டார் w ரேஞ்ச் ஆஃப் a ஸ்டாரில் இருக்கும். அந்த வெக்டருக்கு நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். இப்போ a ஸ்டார் வந்து லீனியர், அதே நேரத்தில் இன்னர் ப்ராடக்ட் வந்து கோஷிஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா gy லீனியர்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா a ஸ்டார் இஸ் லீனியர், as a star is linear. ஓகே, ஜஸ்ட் இது வந்து குயிக்காக நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை வந்து எழுதி பார்த்துக்கலாம். g suffix y is linear. அது மட்டும் இல்லை, மாடுலஸ் ஆஃப் gy ஆஃப் a star of w இது என்ன வரப்போகுது, திஸ் இஸ் இன்னர் ப்ராடக்ட் wy, ரைட், இன்னர் ப்ராடக்ட் wy. ஸோ திஸ் இஸ் less than or equal to norm w into norm y, ரைட், norm w into norm y. ஆனால் a ஸ்டார் வந்து பவுண்டட் பிலோ. ஸோ a ஸ்டார் பவுண்டட் பிலோங்கிறதுனால இதை w norm w பீட்டா இன்ட்டு norm w இஸ் less than or equal to a ஸ்டார் w. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா திஸ் இஸ் a ஸ்டார் w norm y பீட்டா, ரைட். ஏன்னா வந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் gy ஆஃப் அந்த ஆர்குமெண்ட் less than or equal to some scalar times norm of the argument. அப்போ g suffix y ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல், அதோடைய டொமைன் வந்து ரேஞ்ச் ஆஃப் a ஸ்டார். ஹென்ஸ் g suffix y belongs to range of a ஸ்டார், அதோடைய டியூவல் கண்டினியூஸ் டியூவலில் இருக்குது. ஆனால் இது ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு நம்ம தெரிஞ்சுட்டு அப்போ ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹென்ஸ் பை ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம், hence by Rees representation theorem there exists a z belongs to range of a star such that gy of a star w is equal to inner product a star w comma z, right, inner product a star w comma z. அல்லது இதை வந்து நம்ம xன்னு வேணால் வச்சுக்கலாம், x such that this is, இது எப்போ ட்ரூனா ஃபார் எவ்ரி w belongs to h, ரைட், ஃபார் எவ்ரி w belongs to h. இங்கே வந்து நான் w belongs to hனாலும், ஏன்னா நம்ம a ஸ்டார் w தான் பார்க்குறோம். a ஸ்டார் w வேரிஸ் ஓவர் ஹெச்னா நம்ம a ஸ்டார் w வேரிஸ் ஓவர் ரேஞ்ச் ஆஃப் a ஸ்டார் நம்ம கிடைக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் ட்ரூ ஃபார் எவ்ரி w belongs to h. ஆனால் இதோடைய டெஃபனிஷன் என்ன? ஸோ தட் இஸ் a star w comma x, this is equal to gy of a star w. ஆனால் இதோடைய டெஃபனிஷன் என்ன? இதோடைய டெஃபனிஷன் வந்து this is inner product w comma y, right, inner product w comma y. இப்போ மறுபடியும் a star w வந்து அதோடைய அட்ஜாயிண்ட் ஈக்குவேஷனை வச்சு எழுதணும்னா, அதாவது ஆப்ரேட்டருக்கும் அட்ஜாயிண்ட்டுக்கும் உள்ள அந்த இன்னர் ப்ராடக்ட் ரிலேஷனை வச்சு எழுதணும்னா w inner product wax that is equal to inner product a star wx. ஆனால் அது வந்து equal to inner product wy, right. So equivalently inner product wax, this is equal to inner product wy. This is true for every w belongs to h, right, for every w belongs to h. ஆனால் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஈக்குவலண்ட்லி நம்ம என்ன சொல்ல முடியும், ax equal to y, right, ax equal to y. இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்ததுன்னா இந்த செகண்ட் வேரியபிள், அதாவது இன்னர் ப்ராடக்ட் wax, இன்னர் ப்ராடக்ட் wax minus y equal to 0 if and only if இந்த வேரியபிள் வந்து must be equal to 0. So ax equal to y. ஓகே, இது ஏற்கனவே நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஒய்ன்னு ஒரு எலமெண்ட் ஹெச்சில் எடுத்தோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் ரேஞ்ச் ஆஃப் a ஸ்டாரில் கண்டுபிடிச்சிருக்கோம் such that ax equal to y. அதாவது ஒவ்வொரு வெக்டருக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது அண்டர் த மேப் a, ரைட், அண்டர் த மேப் a. ஹென்ஸ் range of a equal to h. Hence range of a equal to h. ஓகே, ஸோ இதோட இந்த ப்ரூஃப் வந்து முடியுது.
ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணலாம். அதாவது நம்ம பவுண்டட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தோம். ரிமார்க், இஃப் A belongs to BL of H is bounded below, then zero space of A is singleton 0, that is equivalent to A is injective. Okay, ஆனால் ஒரு ஆப்ரேட்டர் வந்து இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டராக இருந்ததுன்னா அது வந்து பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ let AX equal to X of n by n for X belongs to L2 of n, right? For X belongs to L2 of n. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸை வந்து எக்ஸ் ஆஃப் என் பை என்னங்கிற சீக்வன்ஸுக்கு வந்து மேப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை ஈஸியாக என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா, ஏ வந்து லீனியர் அண்ட் நார்ம் ஆஃப் ஏஎக்ஸ். இது வந்து நீங்கள் ஃபைனைட் சம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து லிமிட்டிங் கேஸை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா, திஸ் இஸ் லெஸ் than or equal to norm x into norm of the sequence 1 by n, அதாவது 2 norm of the sequence 1 by n. ஓகே, அப்போ ஏ வந்து ஒரு பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டர். இங்கே வந்து 2 norm என்ன, 2 norm of 1 by n என்ன, that is square root of 1 by n square, right? Square root of 1 by n square. அப்போ ஏ வந்து ஒரு பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர், ரைட்? ஆனால் ஏ வந்து பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டர் கிடையாது. ஸோ அதை நீங்கள் எப்படி ஈஸியாக பார்க்கலான்னா, நோட் தட் norm of AEN, இது என்ன வருது பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக இஎன் போடுறீங்க. ஸோ இங்கே என்ன ஆகும்னா norm of EN by n வரும், ரைட்? norm of EN by n, அதாவது EN-உடைய இமேஜ் என்ன, ஃபஸ்ட் கோஆர்டினேட் பை 1, செகண்ட் கோஆர்டினேட் பை 2 எக்ஸெட்ரா, nth கோஆர்டினேட் பை n எக்ஸெட்ரா. ஆனால் இஎனில் வந்து ஒரே ஒரு பொசிஷனில் மட்டும்தான் 1 இருக்கும், அது வந்து nth பொசிஷன். அப்போது இங்கே வந்து 1 by n வரப்போகுது, ஜஸ்ட் 1 by n, nth பொசிஷனில் 1 by n, ரிமைனிங் எல்லாமே வந்து 0. ஸோ அதனால் இதோட இமேஜ் வந்து norm of EN by n. அப்போ இது வந்து 1 by n, ரைட்? ஸோ இது ட்ரூ ஃபார் எவ்ரி n. ஸோ சப்போஸ் beta norm x is less than or equal to norm of AX for all x, suppose beta greater than 0 such that beta into norm x less than or equal to norm of AX for all x belongs to L2. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக இஎன் போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, பீட்டா இன்ட்டு norm of EN. ஸோ பீட்டா இன்ட்டு norm of EN, இது வந்து பீட்டா, ஏன்னா norm of EN வந்து 1. திஸ் இஸ் less than or equal to norm of AEN which is 1 by n, right? which is 1 by n. அப்போ பீட்டா must be equal to 0, right? பீட்டா must be equal to 0. அப்போது இந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டர் இல்லை, ஆனால் இது வந்து ஒரு இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டர், ரைட்? ஏன்னா AX equal to 0 imply x of n by n equal to 0 for all n. This imply x of n equal to 0 for all n, that is x equal to 0. அப்போ ஏ வந்து ஒரு இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டர்னு தெரியுது, ஆனால் ஏ வந்து ஒரு பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டர் இல்லை. அதுக்கு தான் நம்ம இங்கே வந்து இந்த ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த சீக்வன்ஸை வந்து நான் மறுபடியும் கிளியராக எழுதிடுறேன். அதாவது எக்ஸுங்கிறது என்னென்னா எக்ஸ் ஆஃப் என், ரைட்? எக்ஸுங்கிறது என்ன, எக்ஸ் ஆஃப் என். எக்ஸு வந்து ஒரு சீக்வன்ஸ், ரைட்? எக்ஸு வந்து ஒரு சீக்வன்ஸ். அதோடைய இமேஜ் என்ன, இமேஜ் வந்து எக்ஸ் ஆஃப் 1 by 1, எக்ஸ் ஆஃப் 2 by 2 எக்ஸெட்ரா, எக்ஸ் ஆஃப் n by n எக்ஸெட்ரா. இதுதான் வந்து இந்த ஆப்ரேட்டர் எக்ஸ் கோயிங் டு AX. ஓகே, இப்போது ஒரு இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டர் வந்து பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டர். ஸோ அதனால தான் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு ரிசல்ட் கிடச்சிது. என்ன ரிசல்ட்டுன்னா, இஃப், ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம்னா, ஏ இஸ் இன்ஜெக்டிவ்னா
if and only if range of A star closure தான் வந்து equal to H, right? range of A star closure தான் வந்து equal to H. ஆனால் A is bounded below னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிதுன்னா range of A star equal to Hனே கிடச்சிது, ரைட்? equal to Hனே கிடச்சிது. ஸோ அப்போ இந்த பவுண்டட் பிலோங்கிறது அந்த ஒரு ஸ்ட்ராங்கர் அசம்ஷன்னால நமக்கு இந்த ஃபேக்டே வந்து ட்ரூன்னு வந்தது. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்ஜாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு சில ஆப்ரேட்டர்ஸை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆப்ரேட்டரை வந்து ஸோ ஏ பிலாங்ஸ் டு பி ஆஃப் ஹெச்னு எழுதுக்கலாம். ஸோ நம்ம ஏயை வந்து எப்போ நார்மல்னு சொல்லுவோன்னா இஸ் நார்மல் இஃப் A star equal to A star A is unitary if A star equal to identity, that is also equal to A star A. A வந்து self adjoint எப்போ சொல்லுவோம்னா self adjoint if A equal to A star. Okay, A equal to A star. ஸோ இந்த டெஃபினேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா எந்த ஒரு யூனிட்டரி ஆப்ரேட்டரும் வந்து ஒரு நார்மல் ஆப்ரேட்டர். ஏன்னா A ஸ்டார் ஈக்குவல் டு A ஸ்டார் A ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அதே மாதிரி A ஈக்குவல் டு A ஸ்டார்னாலும் அதுவும் வந்து நார்மல் ஆப்ரேட்டர் தான். ஏன்னா A ஸ்டார் ஈக்குவல் டு A ஸ்கொயர், A ஸ்டார் A ஈக்குவல் டு A ஸ்கொயர். அப்போது இந்த யூனிட்டரி ஆப்ரேட்டர் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டுமே வந்து நார்மல் ஆப்ரேட்டர். ஆனால் ஒரு நார்மல் ஆப்ரேட்டர் வந்து யூனிட்டரியாவோ அல்லது செல்ஃப் அட்ஜாயிண்டாவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிளை சொல்லலாம். ஸோ இது வந்து பேசிக் மேட்ரிக்ஸ் அல்லது லீனியர் அல்ஜிப்ராலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். லெட் A ஃப்ரம் ஸோ செட் ஆஃப் ஆல் 2/1 காலம் மேட்ரிசஸ்லேருந்து காலம் மேட்ரிசஸ்க்கு போகக்கூடிய மேப்பு. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா A ஆஃப் எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 இது வந்து என்னென்னா எக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2, ரைட்? ஸோ இதோட ஏவோட மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னா ஏவோடைய மேட்ரிக்ஸ் வந்து E1, அதாவது யூனிட் ஸ்டாண்டர்ட் ஆர்த்தோனார்மல் பேசிஸை யூஸ் பண்ணுங்கள் 1 0. ஸோ 1 0ன்னு போட்டிங்கன்னா 1 1ன்னு வரும். ஸோ அதனால் இது வந்து 1 1. அதுக்கப்புறம் 0 1 போட்டிங்கன்னா -1 1ன்னு வரும். ஸோ -1 1. ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ வந்து இதுதான். ஸோ நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா அட்ஜாயிண்டோடைய மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக எழுத முடியும். ஸோ ஏ ஸ்டாரோடைய மேட்ரிக்ஸ் வந்து ஜஸ்ட்டு காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் திஸ். அப்போ 1 -1 1 1, ரைட்? 1 -1 1 1. அப்போ ஏ ஸ்டார், அப்போ ஏ ஸ்டார் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 அது என்ன வரும்னா உங்களுக்கு இதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். ஸோ எக்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2, இதுதான் வந்து அட்ஜாயிண்ட். ஓகே, இதுதான் வந்து அட்ஜாயிண்ட். இப்போ நம்ம இதை என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா ஏ வந்து ஒரு நார்மல் ஆப்ரேட்டர். ஏ ஸ்டார் வந்து என்ன வரப்போகுதுன்னா ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஏ, இட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு வரப்போகுது, ரைட்? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஏ வந்து ஒரு யூனிட்டரி ஆப்ரேட்டர் இல்லை. அதே நேரத்தில் ஏவுடைய மேட்ரிக்ஸையும் ஏ ஸ்டாரோடைய மேட்ரிக்ஸையும் பார்த்தா அது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல். அப்போ ஏ வந்து ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரும் இல்லை. அப்போது ஒரு நார்மல் ஆப்ரேட்டர் இருக்குது, அந்த நார்மல் ஆப்ரேட்டர் வந்து யூனிட்டரியாகவும் இல்லை செல்ஃப் அட்ஜாயிண்ட்டும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ இந்த செட் ஆஃப் ஆல் நார்மல் ஆப்ரேட்டர்ஸ் அது வந்து ஒரு பிகர் கிளாஸ் கண்டெய்னிங் யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் அஸ் வெல் அஸ் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு நார்மல் ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த நார்மல் ஆப்ரேட்டரை வச்சுட்டு நம்ம வந்து நிறைய நார்மல் ஆப்ரேட்டரை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ரிமார்க்கோடு நான் இந்த இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரிமார்க், லெட் A belongs to BLH be a normal operator so let
சிங்கிறது வந்து ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் சாட்டிஸ்ஃபையிங் ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டர் சாட்டிஸ்ஃபையிங் சி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, ரைட்? சி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இப்போ சி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஐடென்டிட்டினா சி ஸ்டார் நீட் நாட் பி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஸோ திஸ் டஸ் நாட் இம்ப்ளை சி ஸ்டார் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இப்போ வந்து நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருந்தோம்னா, ரைட்? ஹில்பர்ட் ஸ்பேஸ், அதாவது இது ஒரு இன்ஃபைனைட் டைமென்ஷனல் ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருந்ததுன்னா சி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி தட் நீட் நாட் இம்ப்ளை சி ஸ்டார் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஸோ உதாரணத்துக்கு நம்ம சியை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சி ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து என்னென்னா 0 எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸட்ரா. அதாவது இதுக்கு பேர் வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதோடைய அட்ஜாயிண்ட் வந்து என்னென்னா சி ஸ்டார் எக்ஸ் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னு வந்துடும். தட் இஸ் எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸ் ஆஃப் 3 எக்ஸட்ரா, ரைட்? சிங்கிறது என்ன? ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். சி ஸ்டாருங்கிறது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு எல் டு என் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு எல் டு என். இப்போது நீங்கள் என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா சி ஸ்டார் சி வந்து ஐடென்டிட்டின்னு வரும். ஏன்னா சி வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் 0, மற்றது எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப்பு புஷ் பண்ணுது. சி ஸ்டார் என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு பிளேஸில் உள்ளதை வெக்டரை எடுத்துகிட்டு மற்றதை வந்து ரீட்டைன் பண்ணுது. அப்போ இந்த 0வை, ஸோ சிஎக்ஸ் வந்து இது வரும், இதுக்கு சி ஸ்டார் அப்ளை பண்ணோம்னா இந்த 0 போயிடும், மற்ற வெக்டர் வரும். அப்போ சி ஸ்டார் சி வந்து ஐடென்டிட்டி. ஆனால் சி ஸ்டார் வந்து ஐடென்டிட்டி கிடையாது. ஏன்னா வந்து சி ஸ்டார் E1 பாருங்கள், சி ஸ்டார் E1 வந்து இந்த டெஃபனிஷன் படி 0. திஸ் இம்ப்ளை சி ஸ்டார் E1 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ சி ஸ்டார் வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் இருந்ததுன்னா தென் B equal to CA C star, right? CA C star is a normal operator. ஸோ இது நீங்கள் ஈஸியாக வந்து நார்மல் ஆப்ரேட்டருங்கிறத வந்து வெரிஃபை பண்ண முடியும். என்ன ரீசன் பாருங்கள். பி ஸ்டார் என்ன? பி ஸ்டார் வந்து சி ஸ்டார் ஏ ஸ்டார் சி ஸ்டார், தட் இஸ் சி ஏ ஸ்டார் சி ஸ்டார். ஏன்னா சி டபுள் ஸ்டார் வந்து சி தான் வரப்போகுது. சி டபுள் ஸ்டார் வந்து சி. ஸோ இங்கே வந்து சி டபுள் ஸ்டார் ஏ ஸ்டார் சி ஸ்டார். அப்போ வந்து பி ஸ்டார் என்ன? சி ஏ ஸ்டார் சி ஸ்டார், ரைட்? இப்போ இதை வச்சுட்டு நீங்கள் பி ஸ்டார் பாருங்கள். பி ஸ்டார் வந்து சி ஏ சி ஸ்டார் சி ஏ சி ஸ்டார். ஆனால் சி ஸ்டார் சி வந்து ஐடென்டிட்டி. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வரும்னா இது வந்து சி ஏ ஸ்டார் சி ஸ்டார்னு வந்துடும். தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பி ஸ்டார் பி. தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பி ஸ்டார் பி. அப்போது ஏங்கிறது வந்து நார்மல் ஆப்ரேட்டராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து ஒரு நார்மல் ஆப்ரேட்டர்னு வரப்போகுது. ஓகே, அப்போ நிறைய நார்மல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்மளால் இந்த ஐடியா வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதோட நான் இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் ஆப்ரேட்டர் சம்மந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.